கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே என்டிஆர் நகர் பகுதியில் உள்ள கால்வாயில் திடீரென சிவப்பு நிறத்தில் நீர் ஓடியது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த கால்வாய் மூகண்டப்பள்ளி ஏரிக்கு செல்லும் முக்கிய நீர்வழியாகும். தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுநீர் கால்வாயில் கலந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. சிவப்பு நிற நீர் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ஓடியதாக கூறப்படுகிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று நீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். திருச்செந்தூர் கோயில் முன்பாக 2வது நாளாக கடல் சுமார் 80 அடி வரை உள்வாங்கியது. இதனால் கடலுக்கடியில் இருந்த பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன. விடுமுறை என்பதால் கோயிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெளியே தெரிந்த பாறைகளின் மீது ஆபத்தை உணராமல் ஏறி நின்று செல்ஃபி எடுத்தனர். கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கோடை மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. சூரிய உதயத்தை ஏரி பகுதியில் திரண்ட சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ஏரிச்சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டவாறு கொடைக்கானலின் இயற்கை அழகை கண்டு மகிழ்ந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சூரிய உதயத்தை காண கூட்டம் அலைமோதிய நிலையில் மேகமூட்டம் காரணமாக சூரியன் லேசாகவே தெரிந்தது. இது சற்றே ஏமாற்றத்தை அளித்தாலும் கடலில் நீராடி மகிழ்ந்தனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடும் வெயிலில் இருந்து பறவைகள் விலங்குகளை பாதுகாக்க சேலம் குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் மயில்கள், நாரைகள், கிளிகள், குரங்குகள், மான்கள் உள்ளிட்டவை பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கோடை வெயிலில் இருந்து பாதுகாக்க பகல் நேரங்களில் தண்ணீர் தெளித்தல், பறவை கூடங்களில் செயற்கை முறை ஸ்ப்ரே செய்தல், நீர்ச்சத்து மிகுந்த ஆகாரங்களை வழங்குதல் உள்ளிட்டவற்றை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். கோடை வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் ORS மற்றும் ORSL பானங்களை விற்பனை செய்ய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. நீர்ச்சத்து இழப்பிற்கு உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்த ORSஐ மட்டுமே மருந்தகங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்புத்துறையின் கீழ் வரும் ORSL போன்ற பழச்சாறு பானங்களை ORS என கூறி விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம். தரம் மற்றும் உரிமம் இல்லாத போலி பானங்களை விற்றால் மருந்தக உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாக்கெட்டுகளில் உள்ள உலக சுகாதார அமைப்பின் முத்திரையை சரிபார்த்து வாங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை வண்டியூர் ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகரின் தசாவதார நிகழ்ச்சி விடிய விடிய வெகு விமரிசையாக நடைபெற்றது. மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்த பிறகு மச்சம், கூர்மம், வாமணன், நரசிம்மர் உள்ளிட்ட 10 அவதார கோலங்களில் கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த அற்புத காட்சியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய காத்திருந்து தரிசனம் செய்து பரவசமடைந்தனர். அரசு பள்ளியில் படித்த தன்னை விமர்சனம் செய்பவர்கள் மனநோயாளிகள் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராகுல் காந்தியின் பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற மொழிபெயர்ப்பு சர்ச்சை குறித்து விளக்கமளித்து பேசினார். அதில் உள்ள ஸ்பீக்கர்லாம் அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கு. நாங்களாம் எலிமெண்டரி ஸ்கூலில் அரசு பள்ளியில் படித்தவங்க, ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறோம்ல. இதை பாராட்டமையா விமர்சனம் பண்ணுறீங்க? ஏங்க, நான் என்ன கான்வென்ட்லையா படித்தேன், சிபிஎஸ்சிலையா படித்தேன்? அரசு பள்ளியில் படித்து எலிமெண்டரி ஸ்கூல் ஆகட்டும், ஐயோ எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எங்களுக்கெல்லாம் பெரிய தனியார் பள்ளிக்கூடம், தனியார் ஸ்கூல்லாம் தெரியாது. இதை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்க மனநிலை, மனநோயாளி எப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. மதுரையில் நீட் முதுகலை தேர்வு நடைபெற்ற கல்லூரியில் பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த கல்லூரி வளாகத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்ற பாஜகவின் முகவர்கள் கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக தெரிவித்து தேர்வர்களின் பெற்றோர் கல்லூரி நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோடை வெயிலில் பறவைகள் மற்றும் விலங்குகளின் தாகத்தை தணிக்க
தன்னார்வ அமைப்பு சார்பில் சென்னையில் 3000 தண்ணீர் தொட்டிகள் வைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அடையாறில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று தண்ணீர் தொட்டிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள மையங்களுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரோட அறிவுரையின்படி அன்இன்டரப்டட் பவர் சப்ளைக்கான ஏற்பாடு செய்ய அவங்க அறிவுறுத்திருக்காங்க. அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோடு சேர்ந்து அந்த ஸ்டோரேஜ் சென்டர்ஸ் ஏற்கனவே தேர்தல் நடத்தும் போது போலிங் ஸ்டேஷன்ஸுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்டோரேஜ் சென்டர் லிமிட்டடாக தான் இருக்கும், கவுண்டிங் சென்டர்ஸ் லிமிட்டடாக. அதுக்கும் தேவையான டீம்ஸ் போட்டிருக்கோம். உடனடியாக அந்த சப்ளைஸ் எல்லாம் ஏதாவது இஷ்யூ வராமல் பார்க்கறதுக்கு டே டைமில் பார்க்க சொல்லியிருக்கோம். எல்லா டீம்ஸும் கீழே அவங்களுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு தேவையான ஏற்பாடுகள் உதவி செய்யறதுக்கும், ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு தேவையான உதவி செய்யறதுக்கும் பண்ணியிருக்கோங்க. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர விரும்பும் மாணவர்கள் ஜூன் 2ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இணையதள வசதி இல்லாத மாணவர்களுக்காக மாநிலம் முழுவதும் 110 சேவை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பில் பிரத்யேக அழைப்பு மையமும் மின்னஞ்சல் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பொறியியல் சேர்க்கை 23.67% அதிகரித்த நிலையில் இந்த ஆண்டும் மாணவர்களிடையே பெரும் வரவேற்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட் ஆஃப் விவரங்கள் மற்றும் சான்றிதழ் பதிவேற்றம் குறித்த வழிகாட்டுதல்களை இணையதளத்தில் மாணவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 எரிவாயு சிலிண்டர்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தந்தை மகன் கைது செய்யப்பட்டனர். பொதுமக்களுக்கு விநியோகிக்க வேண்டிய சிலிண்டர்களை அதிக விலைக்கு விற்க முயன்றது விசாரணையில் அம்பலமானது.